தேவையில்லாம வீட்டுக்குள்ள போந்து இப்போ உன்னோட சேர்ந்து என்னையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டியே. டேய், நான்லாம் போலீஸ்ல அரெஸ்ட் ஆனாலே 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பழகுனவன்டா. என்ன போய் இப்படி சோத்துக்கு விளையாட வச்சிட்டீடா. என்னடா பாக்குற? பசிக்குதுடா கபிலா, சாப்பிட எதுனா எடுத்துட்டு வாடா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடா. ஒவ்வொரு தரையும் உனக்காக சாப்பாடு இருக்கிறதுக்கு போனா ஆளுக்கு கேள்வி கேட்டு என்ன கொள்றாங்கடா. உங்களை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. அதுக்காக நீ மட்டும் நல்லா வயிறு நிறைய கொட்டிப்ப, நான் பட்டி கிடந்து சாவணுமா? இந்த பார், நான் செத்தனை வச்சுக்க கபிலா, என் ஆவி உன்னை சும்மா விடாத பாத்துக்கோ. பிளாக்மெயில் பண்ற மூஞ்சிய பாரு. இரு, நல்லா கோட்டிக்க எடுத்துட்டு வா. போடா கபி, போச்செல்லாம். கபிலா, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், கதவை தரடா. அம்மா, தோ தோ வரமா வரமா. சாப்பாடா? அம்மா தோ வந்துட்டேன். எனக்கு சாப்பாடு இருக்குடா, நீ போய் தரலாம். எங்க போய் ஒளிட போ. எங்கடா ஒளியறது? பெட்டு கதவுக்கும் பாருங்க மாதிரி குட்டிக்காரன் அடக்கி வச்சிட்டியே. ஏய் ஏய் கபிலா, சாப்பாடு எனக்கு வாங்கிட்டு வரல, ஒன்ன கொன்னு தின்னுடுவேன். உள்ள போடா. போடா சரிடா. கபிலா, என்னம்மா? கபிலா, எவ்வளவு நேரமா கதவை தட்டுறேன், ஏன்டா திறக்கவே மாட்டேங்கிற? சாரி, சரி கொடு. நானும் பாத்துட்டே இருக்கேன், நீ சாப்பிட வர மாதிரியே தெரியல, அதான் நானே கொண்டு வந்துட்டேன். சரிம்மா, நீ வச்சுட்டு போ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு சாப்பிடுறேன். அங்க எனக்கு இப்ப ஒரு வேலையும் இல்ல, நீ சாப்பிடு, நான் அப்புறமா போய்க்கிறேன். இல்லம்மா, எனக்கு ஒரு வேலை. அது நீ உட்காரு முதல்ல. உட்காருன்னு சொல்றேன்ல, நானே உனக்கு ஊட்டி விட்டுடுறேன். என் பிள்ளைக்கு நான் ஊட்டினாதான் திருப்தியா இருக்கும். எனக்கு வேலை. என்னடா மென்னுகிட்டே இருக்க, நல்லா சாப்பிட வேண்டாமா? கல்யாணம் வேற ஆக போகுது, இதுக்கப்புறம் தானே நல்லா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கணும். சாப்பிடு, நல்லா மென்னு சாப்பிடு. எனக்கு போதும், நீ வச்சுட்டு போய, நானே சாப்பிட்டுக்கிறேன். குடுமா குடு, நீ வைய. சாப்பிடணும், நான் சொன்னா கேட்கவா போற? சரி, சீக்கிரமா சாப்பிடு. இந்த சரி. சாப்பாடு. அட சோத்து முட்டை. இவனுக்கு தனியா அரிசி முட்டை வாங்கணும் போல இருக்கு. ஜமுனா, நல்ல வேளை, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனதுனால இப்பவாது வந்து சேர முடிஞ்சது. ஜமுனா, அம்மோ, ஜமுனா, நல்லா நினைச்சிட்டோம், கொஞ்சம் டவல் எடுத்துட்டு வந்து கூட அவனுக்கு. முதல்ல அவனுக்கு கூட. போன வேலை என்னங்காச்சு? பார்ட்டி இடத்த பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மற்ற விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு சொல்றேன். நாங்க எப்படியும் இன்னும் 2-3 நாள்ல முடிஞ்சிடும். அம்மோ, அயலி கிட்ட சொல்லி குடிக்க கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொடுக்க சொல்லு. பாட்டி, வெந்நீரா? சாப்பிடுற நேரத்துல எதுக்கு வெந்நீர்? நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க வாங்க. சாப்பாடெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், அவன் மழையில ரொம்ப நனைஞ்சிருக்கான், அவனுக்கு உடம்புக்கு ஆகாது. சுடு தண்ணி வச்சு முதல்ல எடுத்துட்டு வாங்க. அயலி எங்க? அம்மு, அயலி எங்க? அம்மு, உன்னதாமா கேக்குறேன், அயலி எங்க? என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? நம்ம வீட்டுல இருந்தாலே அவளுங்க 2 பேரும் அவளை போட்டு படுத்துவாங்க. நாம இல்லைன்னா சொல்லவா வேணும்? அயலி, அம்மு, உன்னதாமா கேக்குறேன், அயலி எங்க? அவ வெளியே போயிட்டா.
வெளியே போயிட்டாளா? டைம் என்னாச்சு? இந்த நேரத்துல வெளில எங்க போனா? வெளியில போயிருக்கானா? வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. வீட்டை விட்டு போயிட்டாளா? என்ன சொல்ற? அப்பா, அக்கா ஒண்ணு அவளா போல. இவங்க தான் அக்காவை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க. ஏங்க, இப்பதான் நம்ம குடும்பத்து மேல இருந்த சாபம் எல்லாம் போற மாதிரி நம்ம வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இப்ப போய் அந்த கொலைகாரி அர்ச்சனா இருக்காளே, அவ போட்டோவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வரா. அதை எங்க கிட்டயே காமிச்சு வெறுப்பு வேற ஏத்துறான். அதெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? அதான் அந்த போட்டோல வெளியே தூக்கி போட்டோம். நீ அந்த போட்டோ இல்லாம வீட்டுக்குள்ள வரதா இருந்தா வா. போட்டோவோடல நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மத்தபடி நான் ஒன்னும் அவளை வெளியெல்லாம் போக சொல்லலங்க. ஒரு போட்டோவை வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவியா? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஏண்டி, அவ அம்மா போட்டாவ அவ வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தா உனக்கு என்னடி பண்ணுது? என்னமா பேசுற நீ? அந்த அர்ச்சனா யாருன்னு மறந்துட்டு பேசுறியா? அவ செஞ்ச துரோகத்துக்கு அவ பேரை கூட காதுல கேட்க கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் நானு. அப்படி இருக்கும்போது அந்த கொலைகாரியோட போட்டோவை எடுத்துட்டு வந்து என்கிட்டயே காட்டுவாளா? அம்மா என்னையும் வெளியே போக விடாம தடுத்துட்டாங்க.